உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏஞ்சி பாருங்கம்மா. அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நான் சவாரிக்கு வேற போகணுமா? உங்களுக்கு வேண்டிய ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேம்மா. சொல்லுங்கம்மா. யோ அவங்களால சுத்தமா பேச முடியல. முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா? இருக்கு சார். சரி வந்து புடியா தூக்கிட்டு போவோம். புடிங்க. பாம்பா அந்த பொம்பளை. ஹலோ சார், உங்க நேம் எழிலா? ஆமா, எழில் ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார், நான் ஜேவிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். சாரதான்றவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? சாரதாவா? ஆமாமா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். சொல்லுங்க சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். உங்க நேம் அண்ட் நம்பர் கூட அவங்க தான் சொன்னாங்க. அதான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு கால் பண்ணேன். ஓகே 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 ஓகே, குட் 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 குட். நான் இப்பவே கிளம்பி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஓகே சார். ஓகே ஓகே. மா 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 அம்மா, என்ன எழில், இங்க இருக்கீங்களா? என்ன பதட்டமா வந்திருக்க? என்னாச்சு? சொல்றமா. அம்மா, நம்ம இந்துவை வளர்த்த சாரதாமா இருக்காங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, பசங்க சொன்ன மாதிரியே அந்த கிழவியோட கதையை முடிச்சிட்டானுங்க. என்னப்பா சொல்ற? எப்படி நடந்துச்சு? அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியலமா. அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எழில்னு என்னோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்களா. அது வந்துமா, அங்க இருந்த பப்ளிக்ல இருந்த யாரோ ஒருத்தர் தான் ஜேவிஆர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லலப்பா? இல்லம்மா, தலையில லேசா அடிபட்டு இருக்கான், அவ்வளவுதான். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஜேவிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் நான் உடனே அங்க போய் சாரதாமாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோமா. அப்ப கிழவி இன்னும் சாகலையா? என்னமோப்பா, அந்த கடவுள் அருளால அவங்க நல்லபடியா குணமான சரிப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அவங்க கண்டிப்பா குணமாவாங்க. நான் கண்டிப்பா அவங்களை கியூர் பண்ணிடுவேன். ஸ்வேதா, உனக்கு சாரதாமா யாருன்னு தெரியும்ல? தெரியாது மாமா. சின்ன வயசுல இருந்தே உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த இந்துவை தத்தெடுத்து ஆசிரமத்துல வளர்த்ததே அவங்க தான். சாரதாமா ரொம்ப நல்லவங்க ஸ்வேதா. இன்ஃபேக்ட் அவங்க மூலமா தான் இப்ப கூட என்னால உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க முழு ரெக்கவர் ஆகட்டும். உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன கொஞ்சம் இரு. எழில், சாரதா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க உன் பெரிய சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா நிச்சயமா உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவங்க மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா நீ சீக்கிரமா அவங்கள குணப்படுத்தணும்ப்பா. சரிம்மா, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சீக்கிரமா குணப்படுத்திடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.